என்னதான் நம்மளோட ஹஸ்பண்ட் லட்ச லட்சமா நகைகள், புடவைகள் வாங்கி குடுத்தாலும், நம்மளோட அண்ணன் ரூ. 100க்கு ஒரு புடவை வாங்கி குடுக்குறது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். உலகத்துக்கே படி அளக்குற ஆத்தா சமயபுரத்தா இன்ன வரைக்கும் தான் அண்ணன் கிட்ட இருந்து சீர் வாங்கிக்கிட்டு தான் இருக்கா. அந்த வைபவம் தைப்பூசம் அன்னைக்கு நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் தைப்பூசத்தன்னைக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தனது தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர்வரிசை வழங்கும் வைபவம் நடைபெற்று வருது. தைப்பூசத்தன்னைக்கு சமயபுரத்திலிருந்து மாரியம்மன் பல்லக்குல புறப்பட்டு கொள்ளிட ஆற்றங்கரைக்கு வந்து தீர்த்தவாரி கண்டருளி பின்னர் சிறப்பு அலங்காரத்துல பக்தர்களுக்கு காட்சி தருவா. அன்னைக்கு நைட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தனது தங்கைக்கு பட்டு புடவை, மஞ்சள், குங்குமம், வளையல், பூ, பழங்கள், கரும்பு உள்ளிட்ட மங்கள பொருட்கள் அடங்கிய சீர்வரிசைய கோயில் ஆண்டாள் மீது வச்சு மேல தாளம் முழங்க வான வேடிக்கையோட திருச்சி மாநகரமே அப்படியே வியப்புல பார்க்கிற அளவு அண்ணன் சீர்வருது அப்படின்னு ஊரே கலக்கு கலக்கி தனது தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. அண்ணன் கொடுத்த பட்டு புடவை அணிஞ்சு சமயபுரத்தா பக்தர்களுக்கு மகிழ்ச்சியுடன் காட்சி கொடுப்பாங்க.